நான் வந்திருக்கிறது கவிஞர் வாலி பதிப்பகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பாராட்டு விழா, ஒரு பரிசளிப்பு விழா எனக்கும் மாலன் அவர்களுக்கு. சிறந்த கவிஞர் விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்க சார். வாங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்கள் பாருங்க, சார் உங்க கூட இருக்கீங்க. நீங்கள் பேச இல்லை, அதாவது இன்னைக்கு நம்மளுடைய கவிஞர் மிகப்பெரிய கவிஞரான சார் சார் உங்க கூட நீங்கள் பேசுங்க. நாங்கள் எப்படியா பேசுறது? அவங்க எட்டி பார்த்துட்டு அண்ணா எப்படி சார் இருக்கும்? பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி பேசுங்க. ஒன்றும் பிரச்சனை வர மாட்டேங்க. இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணு சார். நீங்கள் சொல்லும்போது சொல்லுங்கள். முக்கியஸ்தர் யார் இருக்காங்களோ அவங்க மெட்ரு இருக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்படி பார்த்துக்கிட்டு தான் நமக்கு இதில் ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா கொஞ்சம் டைரக்டரில் இல்லை அந்த பக்கம் தனியாக நினைக்கலாமா? கவிஞர் வாலி அவர்கள் பதிப்பகத்தின் சார்பாக நெல்லை ஜெயந்தன் கவிஞர் வாலி பதிப்பகத்தின் சார்பாக நெல்லை ஜெயந்தன் அவர்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். எனக்கும் திரு மாலன் அவர்களுக்கும் ஒரு பரிசளிப்பு விழா, ஒரு விருது, எழுத்தாளர் விருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். உள்ளத்தை திறந்து நிறைய பேசினோம். வாலி சாருக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பு, அவர் எங்கள் இசையில் எழுதின பாட்டு, இன்று வரைக்கும் எழுதி பார்த்து பிரமித்த பாடல்கள், அவர்களை பற்றியெல்லாம் எல்லாம் பேசினோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மதிப்புமிக்க உயர்ந்த கவிஞருடைய பேரை பற்றி பேசுகிறதுக்கும் பாடுறதுக்கும் இன்றைக்கி இந்த நாள் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாலி பதிப்பகத்தாருக்கு, நெல்லை ஜெயந்தன் அவர்களுக்கு, மற்ற இந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இத்தனை பேர் காத்திருந்து என்னுடைய நீங்களும் பேசுகிற சொல்லுறதுக்காகவும் நன்றி. இது மறக்க முடியாத விழா. வாலி அவர்களுடைய பெருந்தன்மை, அவர் எங்களோட பழகிய விதம், இப்போ அவருடைய பேரால் ஒரு பட்டம் வாங்குறேன்னு சொன்னால் அதே பெரிய பெரிய பேர் இதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். கொடுத்து வச்சுருக்கிறனால தான் வந்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.